தமிழ்நாட்டில் தற்போது அதிமுக பிஜேபிக்கான கூட்டு ஏற்பட்டு முடிந்திருக்கிறது. இந்த கூட்டு என்பது நிர்பந்தத்தால் ஏற்பட்ட ஒரு கூட்டு. இந்த கூட்டு நிச்சயமாக ஓட்டாக மாறாது. அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 100க்கு 100 தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் இந்த கூட்டை ஆதரிக்கவில்லை. சரி, அண்ணாமலை வெளியேற்று உங்களது பார்வை? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வெளியேற்றவில்லை, வெளியேற்றுவதாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரனை வைத்துக்கொண்டு அதற்கு மேலே ஒரு பதவியை அண்ணாமலைக்கு கொடுத்து அண்ணாமலை தான் தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கப் போகிறார். எடப்பாடியை ஆட்டி படைக்கப் போவதும் அவர்தான். அப்படியே ஒருவேளை இந்த கூட்டணி வெற்றி பெற்று வந்தாலும் அதிமுகவில் வெற்றி பெறக்கூடியவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி மகாராஷ்டிராவில் என்ன செய்தார்களோ அதை போல இங்கும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும். இதை அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டணியினால திமுக பாதிப்பு? இந்த கூட்டணியினால் திமுகவுக்கு சில பாதிப்புகள் இருப்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் மக்களுடைய நலத்திட்டங்களையும் அவர்கள் கடந்த கால தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளையும் இன்னும் கொஞ்சம் வேகமாக முனைப்பாக நிறைவேற்றினால் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு கேலி சித்திரத்தை பார்த்தேன். அந்த புகைப்படத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இருந்ததை இன்றைக்கு அமித்ஷா முன்னேற்ற கழகம் என்று கேலி சித்திரத்தில் பார்த்தேன். ஆனால் கடந்த கால வரலாற்றில் ஒருபோதும் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் நேற்றைய தினம் மீண்டும் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய சிறுபான்மை மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. கடந்த காலத்தில் சிறுபான்மை மக்கள் அதிமுகவோடு நல்ல நெருக்கமாக இருந்தார்கள். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் கலாச்சாரம், பண்பாடு இது போன்ற எல்லா விதமான செயல்பாடுகளும் சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படிப்படியாக பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு மாநில அரசுக்கும் கொள்கைக்கும் பண்பாடு கலாச்சாரத்துக்கெல்லாம் எதிராக இன்றைக்கு செயல்படக்கூடிய இந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள், அதிமுகவில் எம்எல்ஏக்காக இருந்திருக்கிறாங்க. அதிமுகவோடு சிறுபான்மை மக்கள் நெருக்கமாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு முழுமையாக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பாக இருக்கிறது. எஸ்டிபி கூட நேற்று வெளியே வந்துட்டார்கள். எடப்பாடியார் சொன்னார் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொன்னார். அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி இனி வைக்க மாட்டோம் என்று சொன்னார். ஜெயக்குமாரும் அதை தான் சொன்னார். ஜெயக்குமார் என் தொகுதியிலே என் மீது எந்த கோபமும் இல்லை, சிறுபான்மை ஓட்டு 50,000 ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டெல்லாம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தனால்தான் நான் தோத்துவிட்டேன், இருந்திருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன், தொகுதி மக்கள் என் மீது எந்த கோபமும் இல்லை, பிஜேபியோடு தான் கோபம் என்று ஜெயக்குமார் பல விவாத மேடைகளில் சொல்லியிருக்கிறாங்க, பேட்டியில சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் பிஜேபியை வெறுக்கிறார்கள். ஆனால் சில அமைச்சர்கள் சில தலைவர்கள் தான் பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒப்பந்தம் போட்டு நேற்று அமித்ஷா உள்துறை அமைச்சர் நேற்று சென்னை வந்த போது ஒப்பந்தத்தின் அடிப்படையில நேற்று கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அது நாள் பட இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் காலம் இருக்கிறது. இனி என்ன நடக்க போகுது என்று தெரியவில்லை. ஆனால் 2026 தேர்தலிலே திராவிட மாடல் அரசு தான் இந்த தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்கும். 180 இடங்களிலே வெற்றி பெறும். இது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை இன்றைக்கு முதல்வர் செய்து வருகிறார். நான் கண்கூட பார்க்கிறோம். கோடிக்கணக்கான நலத்திட்டங்களை இன்னைக்கு செய்து வருகிறார். மாநில உரிமைகளுக்கோசம் போராடுறார். இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உரிமைகளுக்கு போராடக்கூடிய தலைவர் முதல்வர் தளபதி இருக்கிறார். தினந்தோறும் பார்க்கிறோம். இந்த நீட்டு விஷயத்திலே சரி, இன்றைக்கு மாநில உரிமைகள் விஷயங்களும் சரி, இது போன்ற பல்வேறு விதமான போராட்டங்களை இன்னைக்கு முன்னெடுத்து ஆளுநர் ரவி இன்றைக்கு குழப்பங்களை செய்து வந்தார். அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு துணைவேந்தர் பதவியும் இன்றைக்கு பறிபோனது அவருக்கு, RN ரவிக்கு. மாநில உரிமைகளுக்கு எதிராக இன்றைக்கு ரவி செயல்பட்டு வந்தார். இன்றைக்கு கோர்ட்லயே அன்னைக்கு இந்த தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இப்ப அவர் மூஞ்சி எங்க போய் வச்சுக்குவாருன்னு தெரியல.
ஆக பாஜக எங்கெங்கெல்லாம் மாநிலத்தில் ஆளவில்லையோ அங்கெல்லாம் ஒரு ஆளுநரை வைத்து மாநில உரிமைகளுக்கு மாநிலக்கு எதிராக செயல்பட்டு வந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அதை தவிடுபொடியாக்கி முதல்வர் இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு வெற்றியை கண்டிருக்கிறார். ஆனால் 2026 தேர்தலிலே அதிமுக பிஜேபி கூட்டணி மிக தோல்வியை சந்திக்கும். அது மக்களுடைய கருத்தாக இன்றைக்கு பார்த்து வருகிறோம். ஆனால் 2026 தேர்தலிலே திராவிட மாடல் அரசு தான் மீண்டும் வரும் என்று முழுமையாக நம்புகிறோம். அண்ணாமலை அண்ணாமலை கடந்த காலத்திலே மூத்த தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீண்ட நாட்களாக எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார். அண்ணாமலை சிறு வயது, அவர் வயது ஒப்பிட முடியாது. அவர் வாய் கொஞ்சம் அதிகம். அவரை தேவையில்லாமல் விமர்சனம் ஓவராக செய்து விட்டார். இனியும் அவரை நீங்க மாநில தலைவராக பிஜேபியில் வைத்துக் கொண்டார் அதிமுக அழிந்து போய்விடும். கொஞ்சம் உயிர் நீட்டம் இருக்கிறது. அதிமுக பிஜேபியில இன்னும் அண்ணாமலை நீங்கள் வைத்திருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவருக்கு பதவி பறித்திருக்கிறார்கள். இருந்தாலும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தலைவரை மாற்றுவார்கள். அந்த அடிப்படையிலே இதுவும் அமைந்திருக்கிறது. சரி, பிஜேபி அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணியை சிறுபான்மையினர் எப்படி பார்க்கணும்? அதிமுக பிஜேபி ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறது. குடியுரிமை சட்டமாகட்டும், முத்தலாக் சட்டமாகட்டும், இன்றைக்கு வக்பு வாரிய சட்டமாகட்டும், பல்வேறு திட்டங்களில் சிறுபான்மைக்கு எதிராக இன்றைக்கு தேசம் முழுக்க எதிராக பிஜேபி செயல்பட்டு வருகிறது. பிஜேபிக்கும் எங்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் பிஜேபி கொள்கை ரீதியாக இந்தியாவில் சிறுபான்மை மக்களை ஒடுக்க பார்க்கிறது, குடியுரிமையை பறிக்க பார்க்கிறது, ஓட்டுரிமையை பறிக்க பார்க்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய தேசத்தை இந்துத்துவாவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே சிறுபான்மை மக்கள் பிஜேபியை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள், அதிமுகவையும் நம்ப மாட்டார்கள். அது இன்றைக்கு நிறுவனமாகி இன்னைக்கு செயல்பட்டு வருகிறது. நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியா இருந்தது தான் அதிமுக. அந்த கூட்டணியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக கூட்டணி இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இன்னும் அந்த கட்சியில பொறுப்புல இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதன் இடையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ஏற்றுனது, சொத்து வரி, வீட்டு வரி, குப்பை வரி, இந்த மாதிரி எல்லாம் ஏற்றுனது, அதுக்கப்புறம் கரண்ட் பில் ஏற்றுனது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் எந்த திட்டமா இருந்தாலும், அரசு அறிவிக்கிற எந்த திட்டமா இருந்தாலும் பொதுமக்களை பாதிப்பு வரக்கூடாது. பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா மக்கள் கண்டிப்பா இந்த தடவை சட்டமன்ற எலெக்ஷன்ல இருக்கின்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா இருக்கும், எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இடையில பாத்தீங்கன்னா புதுசா நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் இந்த ரம்ஜான்ல பாத்தீங்கன்னா இஃப்தார் நோம்புல கலந்துக்கிட்டு இஸ்லாமியர்கள் மாதிரி வேடம் போட்டு கஞ்சிலாம் குடிச்சிருக்காரு. அவரோட சைட்லயும் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் நிறைய பேர் அதிமுகவும் வேணாம், திமுக வேணாம் அப்படிங்கிறது நடுநிலையா சில இஸ்லாமியர்கள்லாம் அவங்களோடய இருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பொங்கல் போனஸ் திமுக தரல, அதிமுகல பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் பொங்கல் போனஸ்லாம் தந்திருக்காங்க. அப்படி மக்கள் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா திட்டங்கள் அதிமுக செயல்படுத்திருக்காங்க. இவங்க சில விஷயங்கள் திமுக செயல்படுத்தவே இல்லை. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு விஜயும் வந்திருக்காரு, 3 பேரா 3வது ஒரு கட்சியா வந்திருக்காரு. ஆனா இதுல யாருமே பாத்தீங்கன்னா யாருமே எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் முதல்ல எடுத்து வைக்கிறது என்னன்னா ஓட்டுக்கு பணம். ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தொகுதி பக்கம் வரதில்லை. மக்கள் என்ன சொல்றாங்க, ஜெயிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் எம்எல்ஏவும் காணும், கவுன்சிலர் காணும், மினிஸ்டர் காணும், சிஎம் காணுங்கிறாங்க. ஆனா காணுங்கிறதுக்கு காரணம் யாரு? ஓட்டு போட்ட மக்கள் தானே. அந்த மக்கள் ஒழுங்கான ஆளு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது யாருக்குமே. இன்னைக்கு மக்கள் மட்டும் இன்னைக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட மக்கள் மட்டும் அனுபவிக்கல, காசு வாங்காத போன ஒரு நல்ல ஒரு பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் தான் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல யாரா இருந்தாலும் சரி காசு கொடுக்க கூடாது. மீறி கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி தேர்தல் ஆணையம் அவங்க மேல கடுமையான, சப்போஸ் அவங்க ஜெயிச்சா கூட செல்லாதுன்னு அறிவிக்கணும். அதே மாதிரி பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பு வரக்கூடாது. அதே மாதிரி இப்ப திமுக சொல்லியிருக்காங்கல்ல, சொத்து வரி ஏற்றிருக்காங்க, கரண்ட் பில் ஏற்றிருக்காங்க, விலைவாசி எல்லாமே ஏறி போச்சு. இதெல்லாம் விஜய் வந்தா குறைச்சிருவாரா? என்னோட கேள்வி. அதே மாதிரி அதிமுக வரட்டும், இதெல்லாம் குறைப்பாங்களா? யார் பொதுமக்களுக்கு நல்லது செய்யறாங்க, விலைவாசி கம்மி பண்றாங்க, கரண்ட் பில் கம்மி பண்றாங்க, இனிமேல் எதுவும் ஏத்த மாட்டோம், மக்களுக்கு எங்களுக்கு ரேஷன் பொருள் வேணாம், 1000 ரூபாய் பணம் வேணாம், பஸ் வசதி வேணாம், எங்களுக்கு விலைவாசி கம்மி பண்ணா நாங்க சம்பாதிக்கிற வசதி நாங்க எல்லாமே வாங்கிட்டு போயிடுவோம். இன்னைக்கு அதான் மக்கள் இந்த எலெக்ஷன்ல எதிர்பார்க்கறாங்க. ஆனா யாரா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அதிமுக ஆகட்டும், திமுகவா இருக்கட்டும், அந்தந்த கட்சியில அதிமுக இருக்கட்டும், இந்த 3 கட்சியிலுமே எடுத்துட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, ஜெயினர்கள் இருக்காங்க, எல்லாம் அனைத்து மதத்தினர் இருக்காங்க. ஆனா யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாம அனைத்து பேத்துக்கும் நல்லது செய்யற எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க மக்கள். கண்டிப்பா அவங்க
ஓட்டு போடுற ஒவ்வொன்றும் இந்த டைம் முக்கியமான ஓட்டு, அதை சிந்திச்சு கண்டிப்பா போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி மக்களோட என்னென்ன பிரச்சனைன்னு வந்து இந்த எல்லா கட்சியுமே கருத்துல கொண்டு வர எலெக்ஷன்ல தேர்தல் வாக்குறுதியில இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும், நல்லது செய்யணும், அவ்வளவுதான். நல்லது செஞ்சாங்கன்னா கண்டிப்பா மக்கள் காசு வாங்காம ஓட்டு போடுவாங்க. இல்ல காசை வாங்கிட்டு ஓட்டு போனா முதல்ல அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. எவன் காசு கொடுக்கணும் முதல்ல அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. அதுதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் எடுத்த ஒரு இந்த வருஷம் இந்த டைம் வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல பொதுமக்கள் ஆகிய நாங்கெல்லாம் எடுத்திருக்கிறோம். எவன் முதல்ல காசு கொடுத்து ஓட்டு கேட்கறோம் அவனுக்கு நாங்க அந்த காசை வாங்கிட்டு ஓட்டும் போட மாட்டோம், காசு வாங்க மாட்டோம். எவன் நான் வந்தா செய்யறேன், அவன் செய்யறேன்னு சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டுறானோ அவனுக்கு தான் ஓட்டு. அதுதான் நாங்க ஈரோட்ல இருந்து கருங்கல்பாளையத்துல இருந்து பேசுறோம். அண்ணாமலை அவரோட பதவிக்காலம் அனைவா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. அவர் வெளியே போயிட்டாரு. அதுக்கு பதிலாக நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக போட்டிருக்காங்க. அவருக்கு அநேகமா அண்ணாமலை வெளியே போயிட்டாருங்கிறதுக்காக இங்க யாருமே வந்து வருத்தப்படல. அவருக்கு அடுத்த சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படிதான் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வரும் 2026 தோற்கடிக்க வேண்டுமேயானால் எதிர் அணியில் இருப்பவர்கள் ஒன்றிணைய வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வலியுறுத்துகின்றார். கூட்டுடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை. எமனே தலைமை தாங்கி படை நடத்தி வந்தாலும் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் ஒன்றிணைந்து பதறாமல் சிதறாமல் நின்றால் வெற்றி உறுதி. அந்த அடிப்படையில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. இப்போ அதுக்கான விளைவு என்னவா இருக்கும்? அதனுடைய விளைவு வெற்றியாக இருக்கும். இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி நாங்கள் வந்துட்டு பெரிய மக்களுடைய நலனும் மக்களுக்கு வேண்டிய நல்ல நல்ல விஷயங்களும் கிடைக்கும்ன்றதுக்காக நாங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இது வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இது இனிமேல் தான் பார்க்க போகிறோம். திமுகவில் வந்து எந்த வளர்ச்சியும் இல்லை. எந்த மக்கள் அடிப்பட்ட மக்கள் வந்து எல்லாருமே கஷ்டம்தான் பட்டிருக்காங்க. ஆனால் இந்த கூட்டணி அமோகமான கூட்டணி. இந்த கூட்டணியில் மக்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவர் மாற்றப்படலை. ஒரு இதில் இருக்குது, போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கும் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இருக்குது. ஓகேங்களா? அந்த வகையில் அண்ணாமலைக்கு வந்து அந்த வருஷம் முடிஞ்சு போச்சு, பீரியட் முடிஞ்சு போச்சு. இது புதிய தலைவர் நம்ம போடணும். இதுக்கு வந்து பிரிவு அணி எல்லாருக்கும் மாறுது. இவங்க எல்லாம் வந்து மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னு. அது மாறுது. இது அவர் வந்து இதுக்கு மேலே வளர்ச்சி, மத்திய அரசுக்கு போகலாம், இல்லை இது முக்கியமான போஸ்டிங் கொடுக்கலாம். இது அவர் வந்து தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு எப்பயுமே அவருடைய பங்களிப்பு இருந்துட்டு தான் இருக்கும். என் பேர் சரவணன், நான் கடலூர்லேருந்து பேசுகிறேன். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து வரவேற்கத்தக்க கூட்டணி. ஏன்னா மக்கள் வந்து இதை விரும்புகிறாங்க. திராவிட கட்சியோடைய ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை அழிக்கிறதுக்காக அண்ணாமலைஜி பிஜேபி மூலயமா ஏடிஎம்கே கூட கூட்டணி வந்து மக்கள் இதை விரும்புகிறாங்க. அடுத்த ஆட்சி பிஜேபியோட கூட்டணியில் அதிமுக ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில். அண்ணாமலைஜி மாற்றப்பட்டிருக்கார் என்பது தவறான விஷயம். அவர் வந்து அடுத்த போஸ்டிங் போகிறார். தமிழ்நாட்டுக்கான நலனுக்காக அவர் வந்து அடுத்த கட்ட லெவல் கண்டிப்பாக போகக்கூடியவர். எப்போதும் கண்டிப்பாக அவருடைய பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு எப்போதும் உண்டு. அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சிருக்கிறது வந்து ஒரு நல்ல முடிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைஞ்சிருந்துன்னா இன்னைக்கு திமுக 39 எம்பி நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் போயிருக்கோம். அதை வந்து இப்போ உணர்ந்துருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட அதிமுக இணைஞ்சிருக்கிறதோ அதிமுகவும் நன்மை, பாரதிய ஜனதா கட்சி கூட அதிமுக இணைஞ்சிருக்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்மை. இருவருக்குமே இது வந்து சமமான நன்மையாக நான் பார்க்குறேன். பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்காரு, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட உழைப்புக்கு எல்லை இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு பட்டி தொட்டி இருந்தோம் ஒவ்வொரு கிளைப்பகுதியிலையும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு உத்வேகத்தோடு உருவாகிருக்காங்கன்னா அதோடக்கு அவருடைய அந்த தலைச்சிறந்த பேச்சாற்றலும் அவரோட உழைப்பும் தான் அதுக்கு வந்து காரணம். இன்னைக்கு எத்தனையோ நிர்வாகிகள் வந்து அண்ணாமலை அவர்களால் ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்திருக்காங்க, கட்சியோட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட கொள்கையோடு ஈர்க்கப்பட்டு வந்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்னைக்கு மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களை மாற்றாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? எங்களோட பார்வையில் வந்து அது மாற்றம் கிடையாது. அவர் அடுத்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் மாற்ற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். அதை நாங்கள் வந்து ஒரு வீழ்ச்சியாவோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு இதனால் வந்து பின்னாடி வந்துருமோலாம் நாங்கள் பார்க்கல.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்து என்றைக்குமே ஒரு தொண்டர்களோட சக்தியில் உருவாகிட்டு இருக்க ஒரு கட்சி. ஒரு அடிப்படை தொண்டனாக அனைவரும் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால் இது வந்து அவருக்கான வீழ்ச்சியை நாங்கள் அதை பார்க்கல, கட்சிக்கான வீழ்ச்சியாகவும் நாங்கள் பார்க்கல. நிச்சயமாக வந்து கட்சி வந்து ஒரு நல்ல முடிவு தான் எப்பயுமே எடுக்கும். அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நிச்சயமாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவாங்க. அண்ணாமலையை மாற்றிருக்காங்கன்னா அது வந்து தேசிய அவங்க மேலே மோடிஜி எடுக்கிறது. அமித்ஷா வந்து இந்த அமித்ஷாஜி வந்து செஞ்சதுனால அது வந்து 2024 சேரும்னு நினச்சோம், சேரல. 2026 எலெக்ஷனில் மிக வெற்றி, ரொம்ப வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். அதை பற்றி மேலே மோடிஜி என்ன சொல்கிறாங்களே, மேலே தேசிய கட்சி என்ன சொல்கிறாங்களே, அவங்க சொல்கிறத வச்சு நாங்கள் கன்ஃபார்மாக 2026 ஜெயிச்சு கூட்டணி கட்சி ஆட்சி அமைப்போன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். அண்ணாமலையை மாற்றுறாங்கன்னா இது வந்து அவங்க மேலே என்ன முடிவு பண்ணிக்கிறாங்களோ அதுதான். அண்ணாமலை மாற்றுறாங்க அதெல்லாம் அவங்க மோடிஜி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவர் அண்ணாமலை செய்வார்.